வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் கவர் பண்ணிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் ஜூலை அண்ட் நவம்பரை தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு சில மாசத்துலையும், அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இதில் நடந்த சில ஈவெண்ட்ஸ்ல இருந்த அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் இதில் ஆட் பண்ணிருக்கிறோம். சரி, ஏன்னா இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தும் கேட்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4 மந்த்ல இருக்கிற ஈவெண்ட்ஸும் இதில் ஆட் பண்ணிருக்கிறேன். மொத்தமாக அதில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு கொஸ்டினுமே இது போல இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம 7 ஹெட்டிங்கா பிரிச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா இண்டிசஸ், ரேங்க்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ரெண்டாவது ஹெட்டிங் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசிஸ். மூணாவது சப்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ். நாலாவதா மேஜர் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது மேஜர் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் பர்சன்ஸ் இன் த நியூஸ். ஆறாவதா மேஜர் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ். ஏழாவதா மேஜர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன்ஸ். நீங்க கொஸ்டின்ஸை எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட கவனிக்கிறீங்களோ அதே அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனையும் கவனிங்க. ஏன்னா எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். சரியா? ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் நம்ம ஒரு கொஸ்டின் கிளீன் கொடுப்போம். சரிங்களா? அதனால நீங்க எக்ஸ்பிளனேஷனையும் நல்லா டீட்டெயிலா கவனிங்க. கவனிச்சீங்கன்னா அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்ததா, ஒன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இந்த மெட்டீரியலை நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அல்லது ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம ஒன்ஸ் வந்துட்டு அந்த டெஸ்ட் லிங்க் கிரியேட் ஆன பிறகு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு வீடியோ போட்டுட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு அதுக்கான லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணுவோம். சரியா? இப்போ நீங்க ரயில்வே ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ரயில்வே டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பேங்க்னா பேங்க், எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சி, டிஎன்பிசினா டிஎன்பிசி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேங்க்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் நியூஸும் அதில் கொடுப்பாங்க. சரியா? கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு இரலவெண்டா இருக்கும். சரியா? ரயில்வே ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரெலவெண்ட் மெட்டீரியல் அதில் அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே குரூப்ல மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரியா? அதனால எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி டெஸ்ட் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணிடுவாங்க. ரெடியான பிறகு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்ததா நம்ம அருண் அகாடமியோட டெக்னிக்கல் டீம் எஃபர்ட்டை பத்தி சொல்லி ஆகணுங்க. உங்களுக்கு ஒரு புதுசான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காகவும் இதுல பாக்குற விஷயம் ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காகவும் அதை தாண்டி உங்க மனசுல நல்லா பதியறதுக்காகவும் நம்ம அருண் அகாடமி டீம் எப்பயும் போல இந்த வீடியோவை பெஸ்டா பண்ணிருக்காங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அடுத்து நான் எப்பயும் இது உங்ககிட்ட நான் சொல்றதுதான், நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனல்ல பாக்குறீங்கன்னாலும் சரி, அல்லது ஆல்ரெடி நம்ம அருண் அகாடமி சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சரி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறுமா பார்த்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரிங்க, இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. வணக்கம். இது அருண் அகாடமியின் நிபுணர் குழுவுடன் அருண் சார் அவர்களால் தயாரிக்கப்பட்ட விரிவான விளக்கங்களுடன் கூடிய விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் தொடர்பான மிக முக்கிய நடப்பு நிகழ்வுகள் வினாவிடை பகுதி. ஆமாங்க. இந்த அமர்வுல நாம விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் பகுதி 2 பத்தி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். நிச்சயமா, சமீபத்திய போட்டித் தேர்வுகள்ல நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து தான் நிறைய கேள்விகள் வருது. அதனால இந்த தலைப்பு ரொம்பவே முக்கியம். கரெக்ட். உங்க தயாரிப்புக்கு உதவ நாங்க ஏற்கனவே 4 பிரத்யேக நடப்பு நிகழ்வுகள் 2025 கலந்துரையாடல் வீடியோக்களை உருவாக்கியிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆமா, அத கண்டிப்பா பாருங்க. இந்த செஷன் உங்க வரவிருக்கும் ரயில்வே, வங்கி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, காப்பீடு மாதிரியான எல்லா தேர்வுகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால ஒவ்வொரு கேள்வியையும் விளக்கத்தையும் ரொம்ப கவனமா கேளுங்க. சரி, அப்போ விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் பகுதி 2 நாம தொடங்கலாமா? தொடங்கலாம். கேள்வி 1. Which two distinguished personalities received the 58th Jnanapeeth Award for the year 2023, presented on May 16, 2025? மே 16, 2025 அன்று வழங்கப்பட்ட 2023ஆம் ஆண்டிற்கான 58வது ஞானபீட விருதை பெற்ற 2 முக்கிய ஆளுமைகள் யார்? சரியான விடை சி. ஜகத்குரு சுவாமி ராம்பத்ராச்சாரியா அண்ட் குல்சார். ஜகத்குரு சுவாமி ராம்பத்ராச்சாரியா மற்றும் குல்சார். சரி, இந்த ஞானபீட விருது பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இது 58வது ஞானபீட விருது 2023ஆம் ஆண்டுக்கானது. ஓகே. இதோட முக்கிய நோக்கம் இந்திய இலக்கியத்துல மிகச்சிறந்த பங்களிப்பை செய்யறவங்கள கௌரவிக்கிறது தான். சொல்லப்போனா இதுதான் இந்தியாவோட மிக உயரிய இலக்கிய விருது. அப்போ இது யாரு கொடுக்கறாங்க? அரசாங்கமா? இல்ல, இத 1961ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமத்தைச் சேர்ந்த சாஹூ சாந்தி பிரசாத் ஜெயன் தான் தொடங்கினார்.
பாரதிய ஞான பீடம்ங்கிற கலாச்சார அமைப்பு தான் இதை நடத்துது. ஆனா விருத வழங்குறது இந்திய குடியரசுத் தலைவர். ஓஹோ, சரி சரி. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இந்திய குடிமகனா இருந்து இந்திய அரசியல் அமைப்பால அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல எழுதுற யாருக்கு வேணாலும் இது கிடைக்கும். இந்த முறை வாங்கினவங்கள தவிர வேற யாராவது முக்கியமானவங்க இந்த விருதை வாங்கியிருக்காங்களா? ஆமா, இப்போ சமீபத்துல வாங்கினவங்க ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா சம்ஸ்கிருதத்துக்காகவும் குல்சார் உருதுக்காகவும் வாங்கியிருக்காங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 2018ல அமிதாவ் கோஷ் தான் முறையா ஆங்கில மொழிக்காக இந்த விருதை வாங்கினார். அப்படியா? இந்த விழா எப்போ நடந்தது? இந்த 2023ஆம் ஆண்டுக்கான விருது விழா மே 16, 2025 அன்னைக்கு புதுதில்லியில நடந்தது. விருது வாங்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம், பதக்கம் அந்த மாதிரி? 11 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசு, ஒரு பாராட்டு பத்திரம், அதோட கல்விக்கான தெய்வமான வாக்தேவியின் வெண்கலச் சிலையும் கொடுப்பாங்க. தகுதிகள்னு பார்த்தா இந்திய குடிமகனா இருக்கணும், அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல எழுதணும், அந்தானே? ஆமா, ஆங்கிலம் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல எழுதணும். அதுதான் முக்கிய தகுதி. இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்லணும்னா, சொல்லுங்க. சமஸ்கிருத அறிஞர் ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியாவும் புகழ்பெற்ற உருது கவிஞர் குல்சாரும் சேர்ந்து இந்த விருதை வாங்கினது இந்திய இலக்கியத்தோட பன்முகத்தன்மைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இல்லையா? கரெக்ட். ரொம்ப அருமையான விளக்கம். அடுத்த கேள்வி. கேள்வி 2. What is the amount of the cash prize awarded to the writer receiving the Sahitya Academy Award? சாகித்ய அகாடமி விருதை பெறும் எழுத்தாளருக்கு வழங்கப்படும் ரொக்க பரிசு தொகை என்ன? சரியான விடை பி. ₹1 lakh, 1 லட்சம் ரூபாய். சரி, இப்போ சாகித்ய அகாடமி விருது இதோட பெயர்லயே இருக்கு. இது சாகித்ய அகாடமி, அதாவது இந்தியாவோட தேசிய கடிதங்கள் அகாடமி, அவங்க கொடுக்கிற விருது. இதோட நோக்கம் என்ன? ஞானபீடம் மாதிரி இதுவும் பொதுவான இலக்கிய விருதுதானா? ஆமா, ஆனா இது இன்னும் கொஞ்சம் விரிவானது. கவிதை, நாவல், சிறுகடி, கட்டுரை, நாடகம்னு பல பிரிவுகள்ல வர்ற சிறந்த படைப்புகளை கௌரவிக்கிறது தான் இதோட நோக்கம். ஓகே. இது சாகித்ய அகாடமியால அங்கீகரிக்கப்பட்ட 24 முக்கிய இந்திய மொழிகள்ல எழுதுற இந்திய எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த விருது எப்போ ஆரம்பிச்சாங்க? 1954ல ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த விருது வழங்கப்படுது. இதுக்கான பரிசு தொகை தான் கேள்வியே. 1 லட்சம் ரூபா. அதோட வேற என்ன கொடுப்பாங்க? ஆமா, 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு, ஒரு செப்பு பட்டயம், அதாவது தாமிரபத்திரம், ஒரு சால்வை, அப்புறம் ஒரு பாராட்டு பத்திரம், இதெல்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு என்ன தகுதி? விருது அறிவிக்கப்படுற வருஷத்துக்கு முந்தின வருஷத்தை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷத்துக்குள்ள வெளியான படைப்புகளுக்கு இந்த விருது கொடுப்பாங்க. நடுவர்கள் பரிந்துரைக்கிற புத்தகங்கள்ல இருந்து ஒரு 3 பேர் கொண்ட குழு வெற்றியாளரை தேர்வு செய்யும். இதுல வேற ஏதாவது சிறப்பு குறிப்புகள் இருக்கா? இருக்கு. இதுல யுவ புரஸ்கார்னு இளம் எழுத்தாளர்களுக்காகவும், பால் சாகித்ய புரஸ்கார்னு குழந்தைகள் இலக்கியத்துக்காகவும் தனி விருதுகள் இருக்கு. ஆனா அதுக்கான பரிசு தொகை 50,000 ரூபாய் தான். ஓ, அப்போ அது தனி கேட்டகரி. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி 3. For which language and genre did Advait Kothari win the Yuva Puraskar 2025? அத்வைத் கோட்டாரி 2025ஆம் ஆண்டுக்கான யுவ புரஸ்கார் விருதை எந்த மொழி மற்றும் இலக்கிய பிரிவுக்காக வென்றார்? சரியான விடை சி. இங்கிலீஷ் நாவல், ஆங்கிலம் நாவல். ஆமா, நாம இப்போதான் யுவ புரஸ்கார பத்தி பேசணும். இது இளம் எழுத்தாளர்களுக்கானது. கரெக்ட். 2025ல அத்வைத் கோட்டாரி சித்தார்த்தா த பாய் ஹூ பிகேம் த புத்தா அப்படிங்கிற ஆங்கில நாவலுக்காக இந்த விருதை வாங்கியிருக்கார். ஓ, அவரோட சேர்த்து வேற யாரும் வாங்கினாங்களா? வாங்கினாங்க. பார்வதி டிர்கே ஹிந்தி மொழிக்கும், சுப்ரகாஷ் புயான் அசாமி மொழிக்கும், ஏகே ஜிதேன் மணிப்பூரி மொழிக்கும் மற்ற பிரிவுகள்ல இந்த விருதை வாங்கியிருக்காங்க. அருமை. அடுத்த கேள்வி. கேள்வி 4. Which English work won the பால சாகித்ய புரஸ்கார் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதை வென்ற ஆங்கில படைப்பு எது? சரியான விடை பி. தக்ஷின், சவுத் இந்தியன் மித்ஸ் அண்ட் ஃபேபிள்ஸ் ரீடோல்ட். தக்ஷின், சவுத் இந்தியன் மித்ஸ் அண்ட் ஃபேபிள்ஸ் ரீடோல்ட். இதுவும் நம்ம பேசினதுதான். பால சாகித்ய புரஸ்கார், அதாவது குழந்தைகள் இலக்கியத்துக்கான விருது. ஆமா, நிதின் குசலப்பா எம்பி அவரோட தக்ஷின், சவுத் இந்தியன் மித்ஸ் அண்ட் ஃபேபிள்ஸ் ரீடோல்ட் அப்படிங்கிற ஆங்கில படைப்புக்காக இந்த விருதை வாங்கியிருக்கார். இவரோட சுஷில் சுக்லா ஹிந்தி, பினய்குமார் பிரம்மா போடோ போன்றவங்களும் வாங்கியிருக்காங்க. இது எந்த வருஷத்துல வெளியான புத்தகங்களுக்கு கொடுத்தாங்க? இந்த விருது 2019ல இருந்து 2023க்குள்ள வெளியான புத்தகங்களை அங்கீகரிக்குது. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி 5. For which work did Sanskrit scholar Swami Bhadresh Das win the 34th Saraswati Samman for the year 2024? சமஸ்கிருத அறிஞர் சுவாமி பத்ரேஷ் தாஸ்
2024ஆம் ஆண்டுக்கான 34வது சரஸ்வதி சம்மான் விருதை எந்த படைப்புக்காக வென்றார்? சரியான விடை பி. சுவாமிநாராயண் சித்தாந்த் சுதா. சுவாமிநாராயண் சித்தாந்த் சுதா. சரஸ்வதி சம்மான் இதுவும் இந்தியால ரொம்ப முக்கியமான இலக்கிய விருது. ஆமா. 2024ஆம் ஆண்டுக்கான 34வது விருத சமஸ்கிருத அறிஞர் சுவாமி பத்ரேஷ் தாஸ் அவரோட சுவாமிநாராயண் சித்தாந்த் சுதா என்கிற படைப்புக்காக வாங்கியிருக்கார். ரொம்ப அருமை. அடுத்த கேள்வி. கேள்வி 6. The Saraswati Samman is awarded for works in 22 Indian languages recognized in the Constitution. Which language is not included? சரஸ்வதி சம்மான் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட 22 இந்திய மொழிகளில் உள்ள படைப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. எந்த மொழி இதில் சேர்க்கப்படவில்லை? சரியான விடை டி. இங்கிலீஷ், ஆங்கிலம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரஸ்வதி சம்மான் விருது அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட 22 இந்திய மொழிகளுக்கு மட்டும்தான் வழங்கப்படுது. ஓ, அப்போ ஆங்கிலம் இதுல இல்லையா? இல்ல, ஆங்கிலம் இந்த பட்டியல்ல சேர்க்கப்படல. இந்த விருத கே பிர்லா அறக்கட்டளை 1991ல நிறுவனாங்க. இதோட பரிசு தொகை 15 லட்சம் ரூபாய். 15 லட்சமா? அப்போ இது ஞானபீடத்தோட அதிகம். ஆமா, முதல்ல இந்த விருது 1991ல ஹரிவன்ஷ் ராய் பச்சன் வாங்கினாரு. அருமை. அடுத்த கேள்வி. கேள்வி 7. Which two publishing houses won major awards at the FICCI Publishing Awards 2025? FICCI பதிப்பக விருதுகள் 2025இல் எந்த 2 பதிப்பகங்கள் முக்கிய விருதுகளை வென்றன? சரியான விடை சி. ஹார்ப்பர் காலின்ஸ் அண்ட் பிரதம் புக்ஸ். ஹார்ப்பர் காலின்ஸ் மற்றும் பிரதம் புக்ஸ். இப்போ நாம எழுத்தாளர்கள், படைப்புகள் தாண்டி பதிப்பகங்களுக்கு வர்றோம். ஆமா. ஃபிச்சி பதிப்பக விருதுகள் ஆகஸ்ட் 5, 2025 அன்னைக்கு பப்ளிகான் 2025 மாநாட்டுல கொடுத்தாங்க. இதுல ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகள்ல ஆண்டின் சிறந்த புத்தகம் உட்பட பல பிரிவுகள்ல விருதுகள் கொடுத்தாங்க. அதுலதான் ஹார்ப்பர் காலின்ஸ் மற்றும் பிரதம் புக்ஸ் முக்கிய விருதுகளை வென்றது. ஓகே. அடுத்த கேள்வி. கேள்வி 8. Who was awarded the 2025 Nobel Prize in Literature? 2025ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? சரியான விடை பி. லாஸ்லோ கிராஸ்னஹோர்காய். லாஸ்லோ கிராஸ்னஹோர்காய். இப்போ நம்ம உலக அரங்கிற்கு வந்துட்டோம். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு 2025ஆம் ஆண்டுக்கான இந்த விருத ஹங்கேரி எழுத்தாளரான லாஸ்லோ கிராஸ்னஹோர்காய் வாங்கியிருக்கார். பேரழிவு, பயங்கரவாதம் இதுக்கு மத்தியிலையும் கலைய வலியுறுத்துற அவரோட படைப்புகளுக்காக ஸ்வீடிஷ் அகாடமி அவரை கௌரவிச்சிருக்கு. நோபல் பரிசோட பரிசு தொகை எவ்வளவு இருக்கும்? அது ஒவ்வொரு வருஷமும் மாறும். ஆனா 2023 நிலவரப்படி சுமார் $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். வாவ். சரி, அடுத்த கேள்வி. கேள்வி 9. Who was the first Indian to receive the Nobel Prize in Literature? இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸை பெற்ற முதல் இந்தியர் யார்? சரியான விடை ஏ. ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கேள்வி. ஆமா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா. ரவீந்திரநாத் தாகூர் தான் 1913ல அவரோட கீதாஞ்சலி படைப்புக்காக இந்த விருதை வாங்கினார். அவர் முதல் இந்தியர் மட்டும் இல்ல, ஆசியாவுல இருந்தும் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்தும் நோபல் பரிசு வாங்கின முதல் நபரும் அவர்தான். ஒரு பெரிய மைல்கல் அது. அடுத்த கேள்வி. கேள்வி 10. Which organization and individual won the 2025 Pulitzer Prizes for Public Service and Breaking News Photography, respectively? 2025ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் பரிசுகளை பொது சேவை மற்றும் பிரேக்கிங் நியூஸ் புகைப்பட பிரிவுகளில் முறையே வென்ற அமைப்பு மற்றும் தனிநபர் யார்? சரியான விடை ஏ. ப்ரோபப்ளிகா மற்றும் த நியூயார்க் டைம்ஸின் டக் மில்ஸ். ப்ரோபப்ளிகாவா? ஓ, அப்போ புலிட்சர் பரிசு இது அமெரிக்கால ரொம்ப கௌரவமான ஒரு விருது. இது இதழியலுக்கு மட்டும்தானா? இல்ல, இதழியல், இலக்கியம், இசைன்னு பல துறைகள்ல கொடுக்கறாங்க. இந்த விருத கொலம்பியா பல்கலைக்கழகம் வழங்குது. 1917ல இருந்து கொடுக்கறாங்க. ஓகே. 2025ல யார் வாங்குனாங்க? பொது சேவைக்காக ப்ரோபப்ளிகாங்கிற நிறுவனமும் பிரேக்கிங் நியூஸ் போட்டோகிராஃபிக்காக நியூயார்க் டைம்ஸை சேர்ந்த டக் மில்ஸும் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி 11. Who won the 2025 Booker Prize for their novel Flesh? Flesh என்ற நாவலுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றவர் யார்? சரியான விடை டி. டேவிட் சலாய். டேவிட் சலே. புக்கர் பரிசு நோபலுக்கு அடுத்து இலக்கியத்துல எல்லாரும் பேசுற ஒரு விருது. ஆமா. டேவிட் சலே தன்னோட ஃப்ளெஷ் நாவலுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வாங்கியிருக்காரு.
இந்த விருது ஆங்கிலத்துல எழுதப்பட்டு இங்கிலாந்துலயோ அல்லது அயர்லாந்துலயோ வெளியிடப்பட்ட சிறந்த நாவலுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறாங்க. 1969ல இருந்தே இது வழக்கத்துல இருக்கு. ஓகே. அடுத்த கேள்வி. கேள்வி 12. Where was the 2025 Booker Prize winner announcement ceremony held? 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு வெற்றியாளர் அறிவிப்பு விழா எங்கு நடைபெற்றது? சரியான விடை சி. லண்டன். லண்டன். இது ஒரு நேரடியான கேள்வி. வெற்றியாளர் அறிவிப்பு விழா நவம்பர் 10, 2025ஆம் அன்னைக்கு லண்டன்ல நடந்தது. இதோட பரிசு தொகை 50,000 பவுண்டுகள். இதுக்கு முன்னாடி சல்மான் ருஷ்டி, அருந்ததி ராய் மாதிரி முக்கியமான இந்திய எழுத்தாளர்களும் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி. கேள்வி 13. Who won the 2025 International Booker Prize for the short story collection Heart Lamp? Heart Lamp என்ற சிறுகதை தொகுப்புக்காக 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யார்? சரியான விடை பி. பானு முஷ்டாக், translated by தீபா பாஸ்தி. பானு முஷ்டாக் தீபா பாஸ்தியால் மொழிபெயர்க்கப்பட்டது. இதுதான் புக்கர் பரிசுக்கும் சர்வதேச புக்கர் பரிசுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமா, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சர்வதேச புக்கர் பரிசு வேற ஒரு மொழியில இருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட படைப்புகளுக்கு கொடுக்கப்படுது. 2025ல ஹாட் லேம்ப் என்ற சிறுகதை தொகுப்புக்காக பானு முஷ்டாக் ஆசிரியர் மற்றும் தீபா பாஸ்தி மொழிபெயர்ப்பாளர் 2 பேரும் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஓ, இதுல என்ன ஸ்பெஷல்? கன்னட இலக்கியம் இந்த விருதை வெல்றது இதுதான் முதல் முறை. இது ஒரு பெரிய விஷயம். அருமை. அடுத்த கேள்வி. கேள்வி 14. How is the prize money for the International Booker Prize distributed? சர்வதேச புக்கர் பரிசுக்கான பரிசு பணம் எவ்வாறு பகிரப்படுகிறது? சரியான விடை A. 50,000 pounds shared equally between author and translator. 50,000 பவுண்ட் ஆசிரியர் மற்றும் மொழிபெயர்ப்பாளருக்கு சமமாக பிரிக்கப்படுகிறது. இது இந்த விருதோட மிக முக்கியமான அம்சம். ஆமா, இது மொழிபெயர்ப்பாளரையும் கௌரவிக்குது. கரெக்ட். 50,000 பவுண்ட் பரிசு தொகைய ஆசிரியருக்கும் மொழிபெயர்ப்பாளருக்கும் சரிசமமா, அதாவது தலா 25,000 பவுண்டா பிரிச்சு கொடுக்கறாங்க. இது மொழிபெயர்ப்போட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா அங்கீகரிக்குது. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி 15. Where was the winner of the 2025 International Booker Prize announced? 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு வெற்றியாளர் எங்க அறிவிக்கப்பட்டார்? சரியான விடை சி. டேட் மாடர்ன் இன் லண்டன். லண்டனில் உள்ள டேட் மாடர்ன். மே 20, 2025 அன்னைக்கு லண்டன்ல இருக்கிற டேட் மாடர்ன்ல தான் வெற்றியாளரை அறிவிச்சாங்க. இந்த விருதுக்கு முன்னாடி மேன் புக்கர் சர்வதேச பரிசுன்னு பேர் இருந்துச்சு. ஓஹோ, சரி. அடுத்த கேள்வி. கேள்வி 16. Who won the 2025 International Dublin Literary Award for the novel The Adversary? தி Adversary நாவலுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச டப்ளின் இலக்கிய விருதை வென்றவர் யார்? சரியான விடை சி. மைக்கேல் க்ரமி. மைக்கேல் க்ரமி. இது இன்னொரு முக்கியமான சர்வதேச இலக்கிய விருது. கனடியன் எழுத்தாளர் மைக்கேல் க்ரமி அவரோட தி அட்வர்சரி நாவலுக்காக இந்த விருது வாங்கியிருக்கார். இதோட பரிசு தொகை எவ்வளோ? 1,00,000 யூரோ. இந்த விருதோட தனிச்சிறப்பே உலகெங்கும் இருக்கிற பொது நூலகங்கள் தான் புத்தகங்களை பரிந்துரைக்கும். ஓ, அது ஒரு நல்ல விஷயம். அடுத்த கேள்வி. கேள்வி 17. Which two Indian writers were honored at the Panorama International Literature Awards 2025? பெனோரமா சர்வதேச இலக்கிய விருதுகள் 2025இல் கௌரவிக்கப்பட்ட 2 இந்திய எழுத்தாளர்கள் யார்? சரியான விடை பி. வினிதா அகர்வால் அண்ட் கலா ரமேஷ். வினிதா அகர்வால் மற்றும் கலா ரமேஷ். இந்திய எழுத்தாளர்களான வினிதா அகர்வால் மற்றும் கலா ரமேஷ் உலகளாவிய இலக்கிய திறமைகளை கொண்டாடுற இந்த விழாவுல அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி. கேள்வி 18. What are the 3 main categories of awards at the Panorama International Literature Festival, PILF 2025? பெனோரமா சர்வதேச இலக்கிய விழா PILF 2025இல் உள்ள 3 முக்கிய விருது பிரிவுகள் யாவை? சரியான விடை பி. கோல்டன் அவார்ட், மெயின் லிட்ரேச்சர் அவார்ட்ஸ் அண்ட் யூத் அவார்ட்ஸ். தங்க விருது, முக்கிய இலக்கிய விருதுகள் மற்றும் இளைஞர் விருதுகள். இந்த விழாவுல 3 முக்கிய பிரிவுகள் இருக்கு. வாழ்நாள் சாதனையாளருக்கான தங்க விருது, அப்புறம் முக்கிய இலக்கிய விருதுகள், கடைசியா 35 வயதுக்குட்பட்டவங்களுக்கான இளைஞர் விருதுகள். சரி, அடுத்த கேள்வி. கேள்வி 19. For what discovery was the 2025 Nobel Prize in Physics awarded? 2025ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு எந்த கண்டுபிடிப்புக்காக வழங்கப்பட்டது? சரியான விடை டி. For the discovery of macroscopic quantum mechanical tunneling. Macroscopic quantum mechanical tunneling கண்டுபிடிப்புக்காக. இப்போ நாம அறிவியலுக்குள்ள போறோம். இயற்பியலுக்கான நோபல் பரிசு. இந்த macroscopic quantum tunnelingனா என்ன? கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா?
நிச்சயமா. இது ஜான் கிளார்க், மைக்கேல் டெவோரெட் மற்றும் ஜான் எம் மார்டினஸ் ஆகியோருக்கு அவங்களோட கண்டுபிடிப்புக்காக கொடுக்கப்பட்டது. குவாண்டம் டனலிங்னா ரொம்ப சின்ன துகள்கள் ஒரு தடையை தாண்டி போறது. இவங்க அத நம்ம கண்ணுக்கு தெரியற அளவுல, அதாவது மேக்ரோஸ்கோபிக் அளவுல செஞ்சு காட்டியிருக்காங்க. இது குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல ஒரு பெரிய படி. ஓகே. அடுத்த கேள்வி 20. For what development was the 2025 Nobel Prize in Chemistry awarded? 2025ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு எந்த மேம்பாட்டுக்காக வழங்கப்பட்டது? சரியான விடை சி. For the development of metal organic frameworks. metal organic கட்டமைப்புகளின் வளர்ச்சிக்காக. வேதியியலுக்கான நோபல் பரிசு சுசுமோ கிடகா, ரிச்சர்ட் ராப்சன் மற்றும் உமர் எம் யாஹி ஆகிய 3 பேருக்கும் மெட்டல் ஆர்கானிக் கட்டமைப்புகளை உருவாக்கினதுக்காக கொடுத்தாங்க. அது என்ன மெட்டல் ஆர்கானிக் கட்டமைப்புகள்? அதையும் எளிமையா சொல்லலாம். இது ஒரு வகையான நுண்துளைகள் கொண்ட பொருட்கள். வாயுக்களை சேமிக்கிறது, மருந்து விநியோகம் செய்யறதுன்னு பல விஷயங்களுக்கு இது எதிர்காலத்துல பயன்படும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்த கேள்வி 21. The 2025 Nobel Peace Prize was awarded to Maria Corina Machado for her fight for democracy in which country? 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் அமைதி பரிசு மரியா கொரினா மச்சாடோவுக்கு எந்த நாட்டில் ஜனநாயகத்திற்காக போராடியதற்காக வழங்கப்பட்டது? சரியான விடை பி. வெனிசுவேலா. அமைதிக்கான நோபல் பரிசு இது எப்பவுமே ஒரு முக்கியமான கவனத்தை ஈர்க்கும். ஆமா. 2025ல வெனிசுவேலா அரசியல்வாதியான மரியா கொரினா மச்சாடோ அந்த நாட்டு மக்களோட ஜனநாயக உரிமைகளுக்காக போராடினதுக்காக இந்த விருதை வாங்கியிருக்காரு. இந்த விருதை நார்வேல இருக்கிற ஒரு குழு தான் தேர்வு செய்யும். சரி, அடுத்த கேள்வி 22. For their discoveries concerning peripheral immunological tolerance, Mary E. Brunko, Fred Ramsdell, and Shimon Sakaguchi were awarded which prize in 2025? புற நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக மேரி இ புருன்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல் மற்றும் ஷிமோன் சககுச்சி ஆகியோருக்கு 2025இல் எந்த பரிசு வழங்கப்பட்டது? சரியான விடை சி. நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி ஆர் மெடிசின் 2025. உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2025. இது மருத்துவத்துக்கான நோபல் பரிசு. புற நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மைனா என்ன? அதாவது நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு அமைப்பு ஏன் நம்மளோட சொந்த செல்களையே தாக்குறதில்ல அப்படிங்கறது சம்பந்தமான கண்டுபிடிப்புகள். இது ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கான சிகிச்சையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனாலதான் மேரி இ புருன்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல் மற்றும் ஷிமோன் சாககுச்சிக்கு இந்த விருது. சரி, அடுத்த கேள்வி 23. அபிஜித் பானர்ஜி won the Nobel Prize in which field? அபிஜித் பானர்ஜி எந்த துறையில் நோபல் பரிசு வென்றார்? சரியான விடை சி. எகனாமிக்ஸ், பொருளாதாரம். அபிஜித் பானர்ஜி ஒரு இந்திய வம்சாவழி பொருளாதார நிபுணர். அவர் 2019ல பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை வென்றார். இவரை போல வேற இந்திய வெற்றியாளர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தி 2014ல அமைதிக்காகவும், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் 2009ல வேதியியலுக்காகவும், அமர்த்தியா சென் 1998ல பொருளாதாரத்துக்காகவும் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி 24. Originally, how many fields were awarded the Nobel Prize? ஆரம்பத்தில் எத்தனை துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? சரியான விடை ஏ. 5. இது ஒரு நல்ல கேள்வி. ஆல்ஃபிரட் நோபல் உயில் எழுதினப்போ 5 துறைகளுக்கு மட்டும்தான் பரிசு நிறுவப்பட்டது. அது என்னென்ன துறைகள்? இயற்பியல், வேதியியல், உடலியல் அல்லது மருத்துவம், இலக்கியம், அப்புறம் அமைதி. இந்த 5 தான். பொருளாதாரத்துக்கான பரிசு 1968ல தனியா சேர்க்கப்பட்டது. அதனாலதான் அத நினைவு பரிசுன்னு சொல்வாங்க. ஓஹோ, அப்படியா? சரி, கேள்வி 25. The L'Oréal UNESCO for Women in Science Awards is sponsored by which two organizations? L'Oréal UNESCO அறிவியலில் பெண்களுக்கான விருதுகள் எந்த 2 அமைப்புகளால் நிதியுதவி செய்யப்படுகிறது? சரியான விடை பி. L'Oréal and UNESCO. L'Oréal மற்றும் யுனெஸ்கோ. இந்த விருது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. இதோட பேரு L'Oréal UNESCO for Women in Science Awards. இதோட நோக்கம் அறிவியல் முன்னேற்றத்துக்கு பங்களிச்ச சிறந்த பெண் ஆராய்ச்சியாளர்களை கௌரவிக்கிறது தான் இதோட ஸ்பான்சர்ஸ். பேர்லே இருக்கு L'Oréal மற்றும் யுனெஸ்கோ. இது யாருக்கெல்லாம் கொடுக்கறாங்க? இயற்பியல்,
கணிதம், கணினி அறிவியல் மாதிரி துறைகள்ல சிறந்து விளங்குற பெண் விஞ்ஞானிகளுக்கு இதுல சர்வதேச வெற்றியாளர்கள், இளம் திறமையாளர்கள், பிராந்திய வெற்றியாளர்கள்னு பல நிலைகள்ல விருதுகள் கொடுக்கறாங்க. இந்த திட்டம் 1998ல இருந்து செயல்பட்டு வருது. 2025ல யாரெல்லாம் முக்கியமான வெற்றியாளர்கள்? சர்வதேச அளவுல பேராசிரியர் கிளாடியா ஃபெல்ஷர், ஐரோப்பா, பேராசிரியர் மரியா தெரசா டோவா, லத்தீன் அமெரிக்கா, பேராசிரியர் பார்பரா ஃபின்லீசன்-டிட்ஸ், வட அமெரிக்கா, பேராசிரியர் பிசில்லா பேக்கர், ஆப்பிரிக்கா, பேராசிரியர் சியாயுன் வாங், ஆசியா, இவங்க எல்லாம் வாங்குனாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு இல்லையா? ஆமா, இந்த திட்டம் அறிவியல்ல பாலின சமத்துவத்தை மேம்படுத்துறதையும் பெண்கள் பத்தின ஒரே மாதிரியான எண்ணங்களை உடைக்கிறதையும் முக்கிய நோக்கமா வச்சிருக்கு. சரி, கேள்வி எண் 26. The Florence Nightingale Medal, sponsored by the International Committee of the Red Cross, is an international award recognizing which professions? சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தால் நிதியுதவி செய்யப்படும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் பதக்கம் எந்த தொழில்களை அங்கீகரிக்கும் ஒரு சர்வதேச விருதாகும்? சரியான பதில் பி, நர்சிங் அண்ட் பப்ளிக் ஹெல்த், அதாவது சிவிலியம் மற்றும் பொது சுகாதாரம். ஆமா, இந்த விருது பத்தி சும் விரிவா பார்க்கலாம். இதோட பெயர் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் பதக்கம். இது எதுக்கு கொடுக்கறாங்கன்னா, செவிலியர்களுக்கான மிக உயர்ந்த சர்வதேச கௌரவம் இது. ஓஹோ. அதாவது போர் இல்லைனா பேரழிவு நேரங்கள்ல ரொம்ப தைரியமா சேவை செய்யறவங்களுக்கு, பொது சுகாதாரம் மற்றும் செவிலியர் கல்வியில முன்னோடியா இருக்கிறவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. அப்போ இத வழங்குற அமைப்பு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், அதாவது ICRC, கரெக்டா? கரெக்ட். செவிலியர்கள் மற்றும் தன்னார்வ உதவியாளர்கள் தான் இதை பெறாங்க. இதுல குறிப்பிடத்தக்க இந்தியர்கள் யாராவது வாங்கியிருக்காங்களா? நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி 2025ல 17 நாடுகளை சேர்ந்த 35 செவிலியர்கள் இந்த விருதை பெற்றிருக்காங்க. சரி, இந்த விருது எப்போ நிறுவப்பட்டது? 1912ல நிறுவப்பட்டது. 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விருது வழங்கப்படும். விருது வாங்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பதக்கம் கொடுப்பாங்க. தகுதின்னு பார்த்தா அமைதி அல்லது போர்க்காலங்கள்ல ரொம்ப சவாலான சூழல்ல முன்மாதிரியான சேவை செஞ்சிருக்கணும். இதுல ஒரு சிறப்பு குறிப்பு இருக்கு இல்லையா? ஆமா, நவீன செவிலியத்தோட நிறுவனர் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாரம்பரியத்தை கௌரவிக்க தான் இந்த விருது. இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ ஒரு போர் நடக்கிற நாட்டுல செவிலியர்கள் குழு அவங்க உயிரையே பணயம் வச்சு காயம் அடைஞ்சவங்களுக்கு சேவை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. அவங்களோட அந்த தன்னலமற்ற சேவைக்காக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அவங்களுக்கு இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பதக்கத்தை கொடுத்து கௌரவிக்கலாம். ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 27. Who was crowned Miss Universe 2025? 2025ஆம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்றவர் யார்? சரியான பதில் சி, ஃபாத்திமா பாஷ் ஆஃப் மெக்சிகோ. மெக்சிகோவின் ஃபாத்திமா பாஷ். சரி, மிஸ் யூனிவர்ஸ் 2025 இந்த நிகழ்வை தாய்லாந்தும் மெக்சிகோவைச் சேர்ந்த மிஸ் யூனிவர்ஸ் அமைப்பும் சேர்ந்து நடத்தினாங்க. இதோட நோக்கம் அந்த வருஷத்துக்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை சூட்டுறதுதான். ஆமா, 2025ஆம் ஆண்டு வெற்றியாளர் மெக்சிகோவைச் சேர்ந்த ஃபாத்திமா பாஷ். இதுல இந்தியாவோட பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? நம்ம மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 மணிகா விஸ்வகர்மா முதல் 30 இடங்களுக்குள்ள வந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த போட்டி எப்போ எங்க நடந்துச்சு? இது நவம்பர் 21, 2025ல தாய்லாந்துல இருக்கிற இம்பாக்ட் சேலஞ்சர் ஹால்ல நடந்தது. வெற்றியாளருக்கு மிஸ் யூனிவர்ஸ் 2025 பட்டம் கிடைக்குமா? ஆமா, இதுக்கு முன்னாடி டென்மார்க்கை சேர்ந்த விக்டோரியா கஜீர் தெல்விக் தான் மிஸ் யூனிவர்ஸா இருந்தாங்க. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி எண் 28. In which city was Manika Vishwakarma crowned Miss Universe India 2025? மணிகா விஸ்வகர்மா எந்த நகரத்தில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025ஆக முடிசூட்டப்பட்டார்? பதில் டி, ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர். இது மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 போட்டி. உலக அளவுல நடக்கிற மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கு இந்தியாவோட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற நிகழ்வு. கரெக்ட். இதை நடத்தினது கிளமனந்து குழுமம். இதோட தேசிய இயக்குனர் நிகில் ஆனந்த். 2025ல மணிகா விஸ்வகர்மா தான் ஜெயிச்சாங்க. மணிகா நவ்ரங்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த போட்டி ஆகஸ்ட் 18, 2025ல ஜெய்ப்பூர்ல நடந்தது. ஜெயிக்கிறவங்களுக்கு மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டம் கிடைக்கும். அப்புறம் இந்தியா சார்பா உலக போட்டியில கலந்துக்கலாம். மத்த இறுதிப் போட்டியாளர்களுக்கும் பட்டங்கள் உண்டா? உண்டு. மிஸ் இன்டர்நேஷனல் இந்தியா மாதிரி வேற சில பட்டங்களும் வெல்லலாம். இந்த போட்டியோட தற்போதைய வடிவம் 2024ல தான் ஆரம்பிச்சது. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி எண் 29. Who was crowned Miss World 2025? 2025ஆம் ஆண்டுக்கான மிஸ் வேர்ல்டு பட்டம் வென்றவர் யார்? பதில் பி, ஓப்பல் சுஜாதா சுவாங்சிரி ஆஃப் தாய்லாந்து. தாய்லாந்தின் ஓப்பல் சுஜாதா சுவாங்சிரி. இது 72வது மிஸ் வேர்ல்ட் போட்டி ஹைதராபாத்ல மே 31, 2025ல நடந்துச்சு. அப்போ இந்தியா தான் தொகுத்து வழங்குச்சா? ஆமா, இந்த மிஸ் வேர்ல்ட் போட்டியை உருவாக்கினவர் ஐக்கிய இராச்சியத்தைச் சேர்ந்த எரிக் மோர்லி.
2025ல 108 போட்டியாளர்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க. அருமை. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 30. Who was crowned Miss International 2025? 2025ஆம் ஆண்டுக்கான மிஸ் இன்டர்நேஷனல் பட்டம் வென்றவர் யார்? சரியான பதில் சி. கேட்டலினா டியூகே ஆஃப் கொலம்பியா. கொலம்பியாவின் கேரலினா டியூக். மிஸ் இன்டர்நேஷனல் இது ஜப்பானை தளமாக கொண்ட சர்வதேச கலாச்சார சங்கம், அதாவது ICA வழங்குறாங்க. இந்த போட்டியும் ஜப்பான்ல தான் நடக்குமா? ஆமா, நவம்பர் 27, 2025ல ஜப்பான்ல டோக்கியோல தான் நடந்துச்சு. ஓகே. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 31. Which country's representative won Miss Earth 2025? எந்த நாட்டின் பிரதிநிதி மிஸ் எர்த் 2025 பட்டத்தை வென்றார்? சரியான பதில் சி. செக் ரிபப்ளிக். செக் குடியரசு. மிஸ் எர்த் 2025ஐ வென்றவர் செக் குடியரசைச் சேர்ந்த நட்டாலி புஷ்கினோவா. இந்த போட்டி மற்ற அழகி போட்டிகளை விட கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, இது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்கான ஒரு போட்டி. இத பிலிப்பைன்ஸ் தளமாக கொண்ட ஒரு அமைப்பு நடத்துது. இது 25வது பதிப்பு. நவம்பர் 5, 2025ல மணிலாவுல நடந்துச்சு. கரெக்ட். அடுத்த கேள்வி. கேள்வி எண் 32. What is the official name for the Oscar statuette? ஆஸ்கர் சிலையின் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? பதில் பி. அகாடமி அவார்ட் ஆஃப் மெரிட். அகாடமி அவார்ட் ஆஃப் மெரிட். ஆமா, எல்லாரும் செல்லமா ஆஸ்கர்னு சொல்றோம். ஆனா அதோட அதிகாரப்பூர்வ பெயர் அகாடமி அவார்ட் ஆஃப் மெரிட். அந்த சிலை பத்தின சில விவரங்கள் சொல்லுங்களேன். அந்த சிலை 13.5 அங்குல உயரம் இருக்கும். எடை சுமார் 8.5 பவுண்டுகள். அது தங்க சிலையா? தங்க மூலம் பூசப்பட்ட வெண்கலத்தால் ஆனது. ஒரு சுவாரஸ்யமான தகவல், முதல் ஆஸ்கார் விருதை எமில் ஜென்னிங்ஸ் 1929ல வாங்கினார். ஓ அப்படியா? அடுத்த கேள்வி. கேள்வி எண் 33. Which film won the Best Picture Award at the Oscars 2025? ஆஸ்கார் 2025ல சிறந்த படத்துக்கான விருதை வென்ற படம் எது? பதில் சி. அனோரா. அனோரா. இது 97வது அகாடமி விருதுகள். இதுல அனோரா திரைப்படம் சிறந்த படம் உட்பட மொத்தம் 5 விருதுகளை வென்றது. 5 விருதுகளா? பெரிய விஷயம். ஆமா, இந்த விழா மார்ச் 2, 2025 அன்று நடந்தது. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 34. Which film's director won the Best Director Award at the Oscars 2025? ஆஸ்கார் 2025இல் சிறந்த இயக்குனருக்கான விருதை வென்ற படம் எது? சரியான பதில் டி. அனோரா. அனோரா. மறுபடியும் அனோரா தான். இந்த படத்துக்காக சீன் பெக்கர் சிறந்த இயக்குனருக்கான விருதை வென்றார். ஆஸ்கர் பத்தி பேசும்போது இந்தியாவிலிருந்து A.R. ரஹ்மான் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆஸ்கர் வென்ற முதல் இந்தியர் இல்லையா? ஆமா, அது ஒரு முக்கியமான சாதனை. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி எண் 35. What is the தாதா சாஹிப் பால்கே அவார்ட்? தாதா சாஹிப் பால்கே விருது என்றால் என்ன? பதில் பி. இந்தியாஸ் ஹையஸ்ட் ஃபில்ம் ஆனர். இந்திய சினிமாவின் மிக உயர்ந்த கௌரவம். கரெக்ட். தாதா சாஹிப் பால்கே விருதுதான் இந்திய சினிமாவின் மிக உயர்ந்த விருது. இது எப்போ கொடுப்பாங்க? தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழால வருஷம் ஒரு முறை கொடுப்பாங்க. இந்த விருதுல என்னென்ன அடங்கும்? ஒரு ஸ்வர்ண கமல், அதாவது தங்கத்தாமரை பதக்கம், ஒரு சால்வை, அப்புறம் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு. ஓகே. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 36. Who was awarded the தாதா சாஹிப் பால்கே award for the year 2023? 2023ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருதை வென்றவர் யார்? பதில் சி. மோகன்லால். மோகன்லால். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டது. வாழ்நாள் பங்களிப்புக்காக இல்லையா? ஆமா. 71வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழால குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க கையால செப்டம்பர் 23, 2025ல இந்த விருது வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 37. Which film won Best Film at the தாதா சாஹிப் பால்கே International Film Festival 2025? தாதா சாஹிப் பால்கே சர்வதேச திரைப்பட விழா 2025இல் சிறந்த படத்துக்கான விருதை வென்ற படம் எது? சரியான பதில் சி. ஸ்திரீ 2. ஸ்திரீ 2. இங்க நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இது அரசாங்கம் கொடுக்கிற தாதா சாஹேப் பால்கே விருது இல்ல. ஆமா, இது தாதா சாஹிப் பால்கே சர்வதேச திரைப்பட விழா விருதுகள். ஒரு பிரைவேட் அமைப்பு நடத்துறது. கரெக்ட். இதுல சிறந்த படமா ஸ்திரீ 2 தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஃபில்ம் ஆஃப் தி இயர்னு ஒரு கேட்டகரி இருக்கே. ஆமா, ஆண்டின் சிறந்த படமா கல்கி 2898 AD தேர்வாச்சு. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி எண் 39. Which film won Best Feature Film at the 71st National Film Awards? 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்ற படம் எது? பதில் பி. 12th Fail. ஹிந்தி. 12th Fail. ஹிந்தி.
2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கான விருதுகள் இது. இதுல சிறந்த படமா 12th ஃபெயில் தேர்வாச்சு. சிறந்த இயக்குனர் விருது யாருக்கு கிடைச்சது? தி கேரளா ஸ்டோரி படத்துக்காக சுதீப்தோ சென் அவர்களுக்கு கிடைச்சது. ஓகே. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 39. Who won the Best Actor Award at the 71st National Film Awards? 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் யார்? பதில் பி. ஷாருக் கான் அண்ட் விக்ராந்த் மாசி. ஷாருக் கான் மற்றும் விக்ராந்த் மாசி. ஆமா, இந்த முறை சிறந்த நடிகருக்கான விருது பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இது ஒரு சுவாரஸ்யமான முடிவு. ஆமா, ஜவான் படத்துக்காக ஷாருக் கானுக்கும் 12th ஃபெயில் படத்துக்காக விக்ராந்த் மாசிக்கும் இந்த விருது கிடைச்சது. சிறந்த நடிகை விருது ராணி முகர்ஜிக்கு. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 40. Who won the Best Music Direction Award at the 71st National Film Awards? 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த இசை இயக்கத்திற்கான விருதை வென்றவர் யார்? பதில் ஏ. வாத்தி அண்ட் அனிமல். வாத்தி மற்றும் அனிமல். இதுவும் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விருதுதானா? அப்படியா? யாருக்கெல்லாம்? பாடல்களுக்காக வாத்தி படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ்குமாரும், பின்னணி இசைக்காக அனிமல் படத்துக்கு ஹர்ஷவர்தன் ராமேஸ்வரும் இந்த விருதை ஜெயிச்சாங்க. ஓகே. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 41. Who presented the National Florence Nightingale Awards for the year 2025? 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை வழங்கியவர் யார்? பதில் சி. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நாம ஆரம்பத்துல பார்த்தது சர்வதேச புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பதக்கம். இது தேசிய விருது. ஆமா, இதை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வழங்குது. கரெக்ட். 2025ல 15 இந்திய செவிலியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இத வழங்குனாங்க. இந்த விருதுல என்னென்ன இருக்கும்? ஒரு பதக்கம், சான்றிதழ், அப்புறம் 1,00,000 ரூபாய் ரொக்க பரிசு. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 42. Who won the Abel Prize 2025? ஏபல் பரிசு 2025 வென்றவர் யார்? பதில் பி. மசாகி காஷிவாரா. மசாகி காஷிவாரா. ஏபல் பரிச கணிதத்தின் நோபல் பரிசுன்னே சொல்வாங்க. ஆமா, ரொம்ப மதிப்புமிக்க ஒரு விருது. இத நார்வே அறிவியல் மற்றும் கணிதங்கள் அகாடமி வழங்குது. 2025ல ஜப்பானிய கணிதவியலாளர் மசாகி காஷிவாரா இந்த விருதை வென்றார். அவரோட எந்த பங்களிப்புக்காக? இயற்கணித பகுப்பாய்வு மற்றும் பிரதிநிதித்துவ கோட்பாட்டுல அவரோட பங்களிப்புகளுக்காக. அருமை. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 43. The Order of the Most Ancient Belvetia Mirabilis is the highest civilian honor of which country? The Order of the Most Ancient Belvetia Mirabilis எந்த நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன் விருதாகும்? பதில் சி. நமீபியா. நமீபியா. இனி வர சில கேள்விகள் இந்திய பிரதமருக்கு வழங்கப்பட்ட சர்வதேச கௌரவங்கள் பற்றியது. சரி. இது நமீபியாவோட மிக உயர்ந்த குடிமகன் விருது. ஜூலை 2025ல நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்த கௌரவத்தை பெறுகிற முதல் இந்திய தலைவர் அவர்தானா? ஆமா, அவர்தான் இந்திய தலைவர். அடுத்த கேள்வி. கேள்வி எண் 44. Who awarded PM Narendra Modi with the Grand Collar of the National Order of the Southern Cross? பிரதமர் நரேந்திர மோடிக்கு தி கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சதர்ன் கிராஸ் விருதை வழங்கியவர் யார்? பதில் பி. பிரசிடென்ட் லூலா டா சில்வா. குடியரசுத் தலைவர் லூலா டா சில்வா. இது பிரேசிலோட மிக உயர்ந்த தேசிய கௌரவம். இதே பிரேசில் ஜனாதிபதி லூலா டா சில்வா அவர்களே ஜூலை 2025ல பிரதமருக்கு வழங்கினார். ஆமாமா, கரெக்ட். அடுத்த கேள்வி. கேள்வி எண் 45. தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ was awarded to whom in July 2025? The Order of the Republic of Trinidad and Tobago விருது ஜூலை 2025இல் யாருக்கு வழங்கப்பட்டது? பதில் சி. நரேந்திர மோடி. நரேந்திர மோடி. இது ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவின் மிக உயர்ந்த தேசிய கௌரவம். இதுல ஒரு சிறப்பம்சம் இருக்கு இல்லையா? ஆமா, இந்த விருதை பெற்ற முதல் வெளிநாட்டு தலைவர் நம்ம பிரதமர் மோடி தான். அடுத்த கேள்வி. கேள்வி எண் 46. The officer of the Order of the Star of Ghana, OSG, was presented to PM Modi by whom? The officer of the Order of the Star of Ghana, OSG விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கியவர் யார்? பதில் டி. பிரசிடென்ட் ஜான் ட்ரமானி மஹாமா. குடியரசுத் தலைவர் ஜான் ட்ரமானி மஹாமா. இது கானாவின் இரண்டாவது மிக உயர்ந்த தேசிய கௌரவம். இதை கானா ஜனாதிபதி ஜான் ட்ரமானி மஹாமா ஜூலை 2025ல பிரதமருக்கு வழங்கினார். ஆமா. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 47. The Grand Cross of the Order of Macarius III is the highest civilian honor of which country? The Grand Cross of the Order of Macarius III எந்த நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன் கௌரவமாகும்? பதில் சி. சைப்ரஸ். சைப்ரஸ். இது சைப்ரஸ் நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன் கௌரவம்.
இது ஜூன் 2025ல பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. ஆமா. அடுத்த கேள்வி எண் 48. The Sri Lanka Mitra Vibhushana is Sri Lanka's highest honor for whom? ஸ்ரீலங்கா மித்ர விபூஷணா என்பது யாருக்கான இலங்கையின் மிக உயர்ந்த கௌரவமாகும்? பதில் பி. ஃபாரின் லீடர்ஸ், வெளிநாட்டு தலைவர்கள். ஆமா, வெளிநாட்டு தலைவர்களுக்காக இலங்கை வழங்குற மிக உயர்ந்த கௌரவம் இது. இது ஏப்ரல் 2025ல பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. கரெக்ட். அடுத்த கேள்வி எண் 49. The Grand Commander of the Order of the Star and Key of the Indian Ocean, GCSK, was conferred on PM Modi during which event? The Grand Commander of the Order of the Star and Key of the Indian Ocean, GCSK விருது பிரதமர் மோடிக்கு எந்த நிகழ்வின் போது வழங்கப்பட்டது? பதில் பி. 57th National Day, 57வது தேசிய தினம். இது மொரிஷியஸின் மிக உயர்ந்த குடிமகன் விருது. மார்ச் 2025ல மொரிஷியஸோட 57வது தேசிய தின கொண்டாட்டங்களின் போது பிரதமர் மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. ஆமா, அந்த விழாவுல தான் கொடுத்தாங்க. சரி, நம்ம இறுதி கேள்விக்கு வந்தாச்சு. கேள்வி எண் 50. Prime Minister Narendra Modi dedicated the Honorary Order of Freedom to whom? பிரதமர் நரேந்திர மோடி கௌரவ சுதந்திர ஆணை யாருக்கு அர்ப்பணித்தார்? பதில் ஏ. The people of India, இந்திய மக்கள். இந்த விருதோட பெயர் பார்படாஸின் கௌரவ சுதந்திர ஆணை. இது ஒரு உயர் தேசிய விருது. ஆமா, இது எதுக்குன்னா தலைமைத்துவத்தையும் குறிப்பா COVID-19 பெருந்தொற்று நேரத்துல இந்தியா செஞ்ச உதவியையும் அங்கீகரிக்கிற விதமா கொடுத்தாங்க. இத பார்படாஸ் ஜனாதிபதி டேம் சாண்ட்ரா மேசன் வழங்குனாங்க. கரெக்ட். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டாலும் அவர் இந்த கௌரவத்தை இந்திய மக்களுக்கு அர்ப்பணிச்சார். இது மார்ச் 2025ல வழங்கப்பட்டது. ஆமா, ஆனா அறிவிப்பு நவம்பர் 2024லே வந்துருச்சு. இந்த விழா பார்படாஸின் பிரிட்ஜ் டவுன்ல நடந்தது. பிரதமர் சார்பா இந்த விருது வேற ஒருத்தர் வாங்கினதா தகவல் இருக்கு. ஆமா, மாநில அமைச்சர் பபித்ரா மார்கரெடா தான் மோடியின் சார்பா இந்த விருது பெற்றார். இது இந்தியாவுக்கும் பார்படாஸுக்கும் இடையிலான ஒரு நீடித்த நட்போட அடையாளம். நிச்சயமா. We hope this content proves helpful for exam preparation. If you like this, click the like button and share this video to your friends who are preparing for TNPSC, SSC, RRB and bank exams. We will meet again in the next video. Thank you. ஓகேங்க, இந்த வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இது எப்படிங்க இருந்துச்சு இந்த வீடியோ? கண்டிப்பாக இது உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். அண்ட் தென் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இல்லையா? ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா திரும்ப இந்த கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கரெக்டான ஆன்சர் பண்ணணும். அது பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சு கற்றுருக்கணும். அப்போ தான் வந்துட்டு எப்போ அந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியாக வந்துட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சரை பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல் நம்ம அருண் அகாடமியோட டெக்னிக்கல் டீமோட எஃபர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலில் பார்க்குறீங்கனாலும் சரி, அல்லது பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தவறுமா பார்த்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.